பேதையை ஞானியாய் மாற்றின கர்த்தர். சோத்ரம். என் பேர் வசந்தி. என் வீட்டுக்கார் பேர் ஸ்னேக் மனோ. ஸ்னேக் மனோன்னா எல்லாருக்கும் தெரியும். சினி ஃபீல்டில் இருந்தாங்க, சினிமாவில் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு உடம்பு முடியாமல் இறந்துட்டாங்க. இறந்துட்ட பிறகு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 பசங்க. என் பொண்ணு பேர் என் வீட்டுக்கார் வச்ச பேர் ஸ்னேக்கா. விவேக் போப்பரா என் பையன் பேர். 2 வயசு 2வது படிக்கும்போது என் பையன் 2வது படிக்கும்போது என் வீட்டுக்கார் இறந்தார். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ரொம்ப தவிச்சு போயிருந்தேன். ஒரு நாள் எல்லோரும் குட்டி பசங்களாம் சண்டே கிளாஸ் போகலான்னு சொல்லிட்டு இட்டுன்னு வந்தாங்க. சண்டே கிளாஸ் வரும்போது தான் ஜெயம் மினிஸ்டர் எனக்கு அறிமுகமாச்சு. அப்போ என் பொண்ணு மட்டும்தான் போயிட்டு இருந்தான். அப்புறம் நான் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் இன்னொருத்தவங்களும் சொன்னாங்க, இந்தமாரி ஜெயம் மினிஸ்டர் வாங்க, உங்கள் லைஃப் மாறும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பலை, அதெல்லாம் பெருசாக நம்பலை. வீட்டுக்காரே இல்லை, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் சரி வந்து தான் பாரு அப்படின்னு சொன்னாங்க. வந்தேன். வரும்போது தான் ஆண்டவரோட வார்த்தை எனக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்தது. நடந்ததை நினைத்து கலங்காத அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் எனக்கு அதை நான் பிடிச்சின்னு எனக்கு ரொம்ப ஆதலாக இருந்தது அந்த வார்த்தை. சரி, இனி நம்ம எல்லாமே மாமாவே நினச்சிட்டு இருக்கிறோம். இனியும் அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். அப்போ வரணும்னு நினைக்கும் போது தான் இங்கே வரும்போது இந்த பாட்டுங்க, இந்த வார்த்தைங்கெல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆதலாக இருந்தது. அப்போ நினச்சிட்டு இருந்தேன், நம்மளுக்கு யாருமே இல்லை, அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, நம்ம எப்படி இதுக்கப்புறம் பிள்ளைங்களை படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அண்ணாக்கா பேசுகிற வார்த்தைலாம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நம்மளுக்கு மாமா இல்லைன்னு நீ நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பாவா அண்ணாக்கா இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்களை இனிமேல் அவங்க தேத்திடுவாங்க. இனிமேல் நம்மளுக்கு கவலை இல்லைன்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக வந்தது. 12வதுல ஒரு பிரச்சனை வந்தது. பரீட்சை எழுதவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ அண்ணாக்காட்ட சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி நான் எழுதக்கூடாது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். வீட்டிலலாம் கூட நான் போய் பேசினேன். சரி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாமான்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணாக்காட்ட சொன்னதுக்கு சொன்னாங்க, நீங்கள் திங்கக்கிழமை போய் பாருங்க அப்படின்னாங்க. ஸ்கூலில் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, திங்கக்கிழமை உங்கள் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் திங்கக்கிழமை அண்ணாக்கா சொன்ன மாதிரி அனுப்பிச்சி விட்டேன். அனுப்பிச்சி விட்ட பிறகு அவங்க சொன்னாங்க, என்னையும் கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் போனதுக்கு இனி இது உங்கள் பொண்ணு எழுதினாலும் ஃபெயிலாக தான் ஆகும், உங்கள் பொண்ணை எழுத வேணாம் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு உடம்புலேருந்து டாக்டர்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு கொடுத்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க, இவ்வளோ நாள் பேரண்ட்ஸ் மீட்டிங் வரும்போதெல்லாம் நல்லா படிச்சுட்டுன்னு சொன்ன பொண்ணை இப்போ இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் உடம்பு இல்லை, இது இல்லைன்னா எவ்வளோ படிப்பு இருக்குது, எவ்வளோ பண்ணலாம் உங்கள் பொண்ணு, இங்கே படித்து தான் பெரிய ஆள் ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறது, அண்ணாக்காட்ட சொன்னால் நீங்கள் போய் பாருங்கம்மான்னு சொன்னாங்க. அவங்களும் என்னை நான் மறுநாள் போனேன், திங்கக்கிழமை போனேன், எல்லாமே பேசி முடிச்சுட்டு என்கிட்ட சைனும் வாங்கிட்டாங்க. உங்கள் பொண்ணு இனிமேல் எழுத வேணான்னு சொல்கிற மாதிரி, உடம்பு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சைன் வாங்கிட்டாங்க. வெளியில் நின்றுட்டேன். ஏசப்பா யாருமே இல்லை எனக்கு, நான் நிற்கிற மாதிரி இருக்கே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான், ஆண்டவரே உங்களை நம்பி நான் வந்தேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லும்போது எங்கேருந்து ஒரு ஃபோன் அவளை கூப்பிட்டாங்க. அவளை கூப்பிட்டு எழுத வச்சாங்க. அவளும் பாஸ் பண்ணா. ஆண்டவர் சுத்தமான கிருபையானால அவள் பாஸ் பண்ணி வெளில வந்த பிறகு கம்மி மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலேஜை சேர்க்கறது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சும் போது அப்போவும் அண்ணாக்கா தான் எங்களுக்கு ஒரு ஆதலாக இருந்து அந்த காலேஜில் சீட்டு எல்லாமே ரெடி பண்ணாங்க. நான் எனக்கு படிக்க தெரியாது, நான் எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்போ அண்ணாக்கா மூலிமா தான் எல்லாமே எனக்கு பண்ணி ஃபஸ்ட்டு டிகிரி முடிக்க வச்சாங்க. அண்ணாக்கா எம்சிசியில் சீட்டு வாங்கி கொடுத்து அவளை படிக்க வச்சு அவளை ஃபீஸ் கட்டணத்து எல்லாமே அண்ணாக்கா தான். நான் இதை யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. வெளியில் சொல்லுவேன், இங்கே யார்கிட்டையும் அதெல்லாம் அதை பற்றி நான் பேசிக்க மாட்டேன். ஆனால் நிறைய பேர்கிட்ட நான் வெளியில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அண்ணாக்கா இந்தமாரி கொண்டு வந்தாங்க. நான் எவ்வளோ மாமா இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணணும், அது அண்ணாக்கா எனக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது ஆண்டவருக்கு கொடான கொடி சோத்திரம். என்னை எப்படி ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு நன்றி.
உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல்.